அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். திரு சுபேர் இணைகிறார். திரு சுபேர், ஆளுநர் இந்த முறையும் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். அதற்கான காரணங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தற்கொலைகள் அதிகரித்திருக்கிறது, சிறு குறு நிறுவனங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அனைத்து துறைகளிலுமே அதிருப்தி நிலவுகிறது அப்படின்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கார். எப்படி பார்க்குறீங்க? இல்ல, பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநரை வைத்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வேலையை, இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஆளுநர் வந்ததுக்கு பிறகு அரசாங்கத்திற்கும் ஆளுநருக்குமான மோதல் போக்கு என்பது தொடர்ந்து இது மாதிரி நடைபெற்றே வருது நம்ம பாக்குறோம். இப்ப ஆளுநர் இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 13 காரணங்களை சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காரு. எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை ஆளுநர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. எதிர்கட்சி ஒண்ணு இருக்கு, ஆளும் கட்சி ஒண்ணு இருக்கு. சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்களை ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கையாக கொடுக்கப்பட்டிருப்பது என்பது அப்பட்டமான ஒரு அரசியலை ஆளுநர் கையில் எடுத்து ஆளுகிற ஆட்சிக்கு எதிராக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் தன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், மாநில ஒன்றியத்திலிருந்து நியமிக்கப்படக்கூடியவர்கள் மாநிலத்தில் ஆள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி அப்படின்ற நோக்கத்துல போயிட்டு இருக்கப்ப இப்ப ஆளுநர்களை வைத்து மாநிலத்தினுடைய உரிமைகளை தன் கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படிங்கறதை மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறதா பார்க்க வேண்டியதா இருக்கு. நிறைய காரணங்களை சொல்றாரு, 13 காரணங்கள் சொல்றாரு. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வெளிநாட்டு முதலீடுகளை இதெல்லாம் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். எதிர்கட்சிகள் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படலாம், வெள்ளை அறிக்கை கேட்கலாம், இது சம்பந்தமான அது விவாதம் பண்ண வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஆளுநர் இதை கையில் எடுத்திருக்கார். இதை பார்க்கிறப்ப தேர்தல் நேரங்களில் மேடைகளிலே அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்னொரு கட்சியை பார்த்து குறை கூறுவது போலதான் இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.